ராசாத்தி, உனக்கு எது தேவைன்னாலும் என்கிட்ட சொல்லு, புரியுதா? சாப்பாடு கூட ரொம்ப சத்தான சாப்பாட்டை தான் சாப்பிடணும், அதுவும் நேரத்துக்கு சாப்பிடணும். ராசாத்தி, எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் உன்னை ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு வந்துடும். அக்கா பாசமா பேசும்போதே நினைச்சேன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு. அதுவும் நானே உன்னை கூட்டிட்டு போறேன். அக்கா அதுதான் அன்னைக்கே செக் பண்ணியாச்சே. நீ சும்மா இரு மங்கை, உனக்கு விவரமே பத்தாது. உனக்கே பிரசவம் பார்த்தவ நானு, எனக்கு தெரியாதா? நான் பக்கத்துல இருந்து ராசாத்திக்கு பார்த்து பார்த்து செய்ய போறேன். அதுக்குதான் ஒரு ஃபுல் செக்அப். ராசாத்தி, நீ கிளம்பு, டாக்டரை பார்த்துட்டு வந்துருவோம். பாத்தியா மங்கை, இதுதான் மரகதம். கோபம் வந்தாலும் கொட்டி தீத்துருவா, பாசம்னாலும் அப்படித்தான். ராசாத்தி, நீ பெரியத்தை கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருமா. என்ன ராசாத்தி? வாங்க, ராசாத்தி நீ சொன்னாதான் போவா. அன்னைக்கும் ராசாத்திக்கு நல்லது பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. என்ன ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அது அது வந்து என்னன்னு சொல்லு. அது ராகு காலம் முடிய இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டு போட்டோம். அக்கா, ராகு காலம் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போங்க. சரி. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நல்ல நேரத்துல தான் போகணும். மங்கை சொல்றதும் சரிதான், நீ அப்படியே செய்ய மரகதம். சரிண்ணே, வாங்க போலாம். சரி ராசாத்தி, ராகு காலம் முடிஞ்ச உடனே போலாம். அத்தை, கட் பண்ணியாச்சு. சரி, வா. கண்மணி, நம்ம பிளான கெடுக்க அவங்க ஏதாச்சும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேளு. சரிங்க அத்தை. போ. அத்தை, என்ன அத்தை நீங்க என்ன இப்படி சிக்கல்ல மாட்ட விட்டுட்டீங்க? நான் எப்படி பெரியத்த கூட ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்? அப்படி போனா அவங்களுக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிரும். அப்புறம் என்ன இந்த வீட்ல இருக்க விட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. ராசாத்தி, அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், விடு. அத்தை, உங்களுக்கு தெரியாத பெரியத்தைய பத்தி? அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போறாங்க. நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. நீ பயப்படாம செக்கப்க்கு போ. அத்தை, பயமா இருக்கு அத்தை.
பெரியத்தைக்கு உண்மை தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகாது ராசாத்தி, நான் இருக்கேன்ல. நீ தைரியமா செக்கப்க்கு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க பாட்டுக்கு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு தான் ஒவ்வொரு நிமிஷமும் படபடன்னு இருக்கு அத்தை. ராசாத்தி, மாசமா இருக்கும்போது படபடன்னு தான் வரும். எல்லாம் மேல ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் வழி காட்டுவான். என்ன அத்தை சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அங்க இருக்கும். ஐயோ மக்கு, இரு வரேன். அத்தை, என்ன அத்தை? எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. ராசாத்தி, நீ கர்ப்பமா தான் இருக்க. இப்ப நீ டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்ல போறாங்க? வேளைக்கு சாப்பிடு, வெயிட் தூக்காத அப்படின்னு உனக்கு அட்வைஸ் தான் சொல்ல போறாங்க. பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை, நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? நான் தெரிஞ்சதுனால தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இரு ராசாத்தி. ஏய் கண்மணி, உனக்கு என்ன வேணும்? ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? அத்தை, உள்ள வா. ஆ, என்ன கண்மணி, அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, அது சும்மா இந்த பக்கமா வந்தேன். அப்படியே ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். ஆனா எதுவும் இல்லை. ஓ அப்படியா? நான் தான் தப்பா நினைச்சிருக்கேனா? நீ ஏதோ ஒளிஞ்சு நின்னு நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேக்குறியோன்னு. ஐயோ சின்னத்த, நான் எதுக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்க போறேன்? எனக்கு பசிச்சது, அதான் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பார்க்க வந்தேன். கொழுப்பு ஜாஸ்தி கண்மணி உனக்கு. அத்தை, தப்பா நினைச்சுக்காத. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல கொழுப்பு ஜாஸ்தின்னு சொல்ல வரேன். அதனால இந்த ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு அக்காக்கும் கொடுத்துட்டு நீயும் குடிச்சிட்டு தெம்பா வேலைய பாருங்க. சரி அத்தை. சரிங்க அத்தை. அத்தை, இந்தாங்க அத்தை. என்னத்த? ஏய், உன்னை நான் எதுக்கு கிச்சனுக்கு அனுப்புனேன்? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? தீனி பண்டாரம். ஐயோ அத்தை, நீங்க வேற. நான் மறைஞ்சிருந்தத மங்கத்தை பார்த்துட்டாங்க. அதான் சமாளிக்கிறதுக்காக பசிச்சுது, சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பார்க்க வந்தேன்னு சொன்னேன். அதான் கையில ஜூஸ் கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க குடிங்க. சரி, அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க என்னத்த பிளான் பண்ண போறாங்க? மங்கத்தை ஒரு செக்அப் பண்ணாங்கல்ல, அப்ப கொடுத்த ரிப்போர்ட்டை நம்பி, ராசாத்தி நீ கர்ப்பமா தான் இருக்க, உனக்கு எதுக்கு பயம்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ராசாத்தி உண்மையை சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா. சொன்னது பொய்ன்னு நமக்கு மட்டும்தானே தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு போற வரைக்கும் தான் மங்கை ராசாத்திக்கு சப்போர்ட்டா இருப்பா. அவ கர்ப்பமா இல்ல,
எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா உடனே மங்க ராசாத்தி அடிச்சு இந்த வீட்டை விட்டே துரத்திருவா பாரு. ஆமா அத்தை, மங்கத்தை ரொம்ப பாவம். அந்த ராசாத்தி சொல்ற பொய் எல்லாத்தையுமே அவங்க நம்பிட்டு இருக்காங்க. மங்க இந்த வீட்டுக்கு முதல் வாரிசா தான் பையனோட குழந்தைதான் இருக்கணுங்கிற கனவுலதான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம இருக்கா. ம், ஆனா அந்த ராசாத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது பயங்கர கோவமாயிடுவா. மங்கையத்தையாவது பரவாயில்ல, ஆனா இந்த ராசாத்தி கர்ப்பமா இருக்கான்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சாரே இனியன், அவரு நிலைமைய நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு. ம். அந்த ராசாத்தி நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. ம், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து அவ குட்ட உடைக்கிறேன். அப்புறம் நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவளை யாரு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்களோ ம். அவங்களே அவளை இந்த வீட்டை விட்டு தூக்கி எறிய போறாங்க பாரு. ராசாத்தி, நான் சொல்ல சொன்னதை நம்பி நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட. நீ எப்படி போன எனக்கு என்ன, இந்த வீட்டோட மொத்த அதிகாரமும் எனக்கு வந்தா போதும். இந்த வீட்ல ஒரே ராஜகுமாரி தான் இருக்கணும், அது நானா மட்டும்தான் இருக்கணும். கண்மணி, ஆ? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்ல அத்தை, நீங்க ஜூஸ் குடி. உட்காரு. இந்தா இந்த ஜூஸ குடி. அத்தை, அந்த கிளாஸ்ல ஏதோ கலந்தீங்கல்ல? உனக்கு எதுக்கு அதெல்லாம், நீ இத குடி. ம். அத்தை, என்ன அத்தை பண்ணீங்க? எல்லாம் உனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு அத்தை. பெரியத்தை செக்கப்க்கு கூட்டிட்டு போனா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிரும் அத்தை. கூட்டிட்டு போனாதானே ராசாத்தே, நீ போய் மோட்டார் ஆன் பண்ணி தண்ணிய டேங்க்ல ஃபில் பண்ணி வை. அத்தை, நான் உங்ககிட்ட எதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க? தண்ணி எல்லாம் பாதி டேங்க் இருக்கு. நீங்க பெரியத்த கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ ஜூஸ குடி. நல்லா இருக்கா? குடி. ராசாத்தி, ஜூஸ் குடிக்கிறியா? குடி. ராசாத்தி, ராகு காலம் முடிஞ்சிருச்சு, வா போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். போ ராசாத்தி, அக்கா கூப்பிடுறாங்கல்ல. வா வாமா. போ. போ. ராசாத்தி, என்ன புது பொண்ணு மாதிரி நடந்து வர? வேகமா வா. ம். ம். போ. ராசாத்தி, மரகதம் அத்தை கிட்ட நீ சரியா மாட்டின. என்னது? ஐயோ, என்ன? ஐயோ, என்ன வயிறு என்னமோ பண்ணுது. ஐயோ, வயிறு கலக்குதே. பெரியத்த, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை இருங்க அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ உன் வேலையை பாரு. அத்தை,
மரகதம் பர்ஸ் எடுத்துட்டு வரேன்னு இப்படி ஓடுறா? அம்மா. என்ன இப்படி கலக்குது? என்ன கண்மணி, ஆ, நீ ஏதாவது மறந்துட்டியா? ஆ, நீங்க வேற அத்தை, நிலைமை புரியாம பேசாதீங்க. நான் அதை வந்துடுறேன். ஆ. அத்தை, எதுக்கு அத்தை சிரிக்கிறீங்க? நீ போய் முதல்ல மோட்டார் ஆன் பண்ணு ராசாத்தி. அவங்களுக்கு ராவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஷோ. எப்படி அத்தை? எல்லாம் ஜூஸ் தான். நான் கொடுத்த ஜூஸ் இப்ப அவங்கள சக்கையா புழிய போகுது பாரு. அத்தை, அந்த ஜூஸ்ல புரிஞ்சதுல போ. இனி எல்லாம் அந்த ஜூஸ் பாத்துக்கோ. என்ன அத்தை? அம்மா. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ராசாத்திய கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணி. ஆ, ஐயோ ஐயோ, என்னது வயித்த திருப்பி கலக்குது. இப்பதானே போயிட்டு வந்தேன். சரி, தள்ளுடி, தள்ளு. ஐயோ. ஷோ. அம்மா. ஐயோ. ஐயோ அம்மா, ஐயோ. ஐயோ. அம்மா. ஐயோ. ஐயோ, என்னது? அம்மா. 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 ஐயோ. அம்மா. ஐயோ. 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 அப்பா.